பொங்கலுக்கு அம்மா ஊருக்கு போயிருந்தேங்க. அப்போது அம்மாவோட தம்பியும், அம்மாவோட அக்காவும் சேர்ந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் முடிஞ்சு கறி விருந்து போடணுங்க. அதுக்காக தான் விருந்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பெரியம்மாவோட தோட்டத்து வீட்டில் தாங்க விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு தேவையான மசாலா எல்லாம் என்னோட பெரியம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாணி ஸ்பெஷலிஸ்டான என்னோட மாமாவும் அத்தையும் தாங்க பிரியாணியும் சிந்தாமணியும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பல தடவை பல ரெசிபிஸ் ட்ரை பண்ணி ஃபைனலாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து அதிக குவான்டிட்டி பண்ணும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது 4வது தடவையோ 5வது தடவையோ இந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே சமைக்கும் போதும் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக எடுத்து பண்ணும்போதும் அதோட ஹாப்பினஸ்ஸை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. லாஸ்ட் டைம் விருந்து வைக்கும்போது என்னோடய அண்ணாக்கு கல்யாணம் இருந்ததுங்க. அப்போ அண்ணியோட ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசாக சொந்தங்கள் வரும்போது ஹாப்பினஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கலாய்ச்சிட்டு அன்றைக்கி டேவே ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க.